நம்ம தோட்டத்துல நல்லா விளைஞ்சிருக்கிற நெறைய காய்கறிகள இன்னைக்கு அறுவடை பண்ணலாங்க. அதுக்கு முன்னாடி பாருங்களேன், எங்க ஊர்ல ரொம்ப மழைனால செடிகள்லாம் அவ்வளோ தண்ணியா இருக்கு. அது பார்க்குறதுக்கே அழகா ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸா இருக்கு. இதுல வந்து இந்த மாதுளை செடி ரொம்ப நாளைக்கு அப்புறம் பூ பூத்திருக்குங்க. இது காய் பிடிச்சிரும் கண்டிப்பா. ஏன்னா பெரிய பூவா இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, கோவக்காய் செடியில நெறைய பிஞ்சு வந்திருக்கு. நல்லா விளைஞ்ச காய் இப்படிதாங்க பார்க்குறதுக்கு வாட்டர் மெலன் மாரி இருக்கும். உள்ள பிச்சு பார்த்தோம்னா வெள்ளரிக்காய் மாதிரி இருக்கும். ரொம்ப மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால நாங்க கோவக்காய் பறிக்காம விட்டதுனால, ஒரு பழம் வந்து நல்லாவே பழுத்துட்டுங்க. பாருங்க எவ்வளோ டார்க்னஸ்ஸா இருக்குன்னு. இப்படிதான் ரெட் கலர்ல அது வந்து பழுக்கும். பார்க்குறதுக்கே அழகா இருக்குல்ல. ஆனா, அத பிச்சு பார்த்தோம்னா நம்ம வெள்ளரி பழம் எப்படி இருக்குமோ, அதேபோல லைட்டா இனிப்பாட்டு, பார்க்குறதுக்கு அப்படியே டேஸ்ட்டு வெள்ளரிக்காய் மாரி தான் இருக்கும். பாருங்க நான் பிச்சு காமிக்கிறேன். இந்த மாரி தாங்க உள்ள இருக்கும். இத பிச்சு பார்த்தா அப்படியே நம்ம வெள்ளரிக்காய் எப்படி இருக்குமோ, அதே போல தான் அதுக்கு விதையெல்லாம் இருக்கும். இதில அடுத்தால நம்ம பாவக்காய வந்து அறுவடை பண்ணலாம். 2 பாவக்காய் விளைஞ்சிருக்கு. சின்ன சைஸ்ல தான் இருக்கு. இருந்தாலும் அது பழுக்க ஆரம்பிச்சுட்டு, அப்புறம் இது யூஸ் ஆகாம போயிரும். அதனால நம்ம இப்பவே பறிச்சு சமைச்சிரலான்ட்டு பறிச்சாச்சு. இன்னைக்கு 2 பாகற்காய் நம்ம அறுவடை பண்ணியாச்சுங்க. அப்புறம் செடியில ஏதாவது பாகற்காய் வேற இருக்கான்ட்டு இப்போ நல்லா பார்த்தேன். அதில வந்து இன்னும் ஒரு பாகற்காய் இருக்கு. ஆனா, அது விளையல இன்னும். நான் பார்க்குறதுக்கு நல்லா பெரிய சைஸா வரும் போல தெரியுது. அதனால அத பறிக்காம நல்லா விளையட்டும்னு அப்படியே விட்டுட்டேன். அடுத்து சுத்தி பார்த்தா ரொம்ப நெறையவே பாகற்காய் வந்து பூ பூத்திருந்து. இனி சீக்கிரமே அதெல்லாம் காயாகிரும். காய் வந்த உடனே எப்பவுமே நம்ம பறிச்சிரணும். அப்பதான் அடுத்தால பூ வந்து உடனே காய் வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து கருப்பு மிளகாய். இது வருஷந்தோறும் எனக்கு காய்ச்சிட்டே தான் இருக்கு. நான் வச்சு 1 வருஷத்துக்கு மேல ஆகுது. இதாங்க இன்னையோட அறுவடை. தேங்க் யூ.